இல்ல மாவட்ட காவல்துறையினர் சாக்கு பையில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க வித்தவுட் சீசருமாக சார். அஜித் குமார் உயிரோட அடிச்சு விசாரணை பண்ணும் போதே ராஜா A1 ராஜா பேசியிருக்கதா? முதல்ல அந்த கிரைம் ஆஃப் சீனை முதல்ல தடுக்கணும் சார். யாரும் உள்ள வராம, யாரும் அக்சஸ் பண்ணாம. கழிவறையிலிருந்து தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. மறைஞ்சிருந்து எடுத்த இந்த பகுதி இதே இடத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப நாங்க 13வது பாராவில பாருங்க. நாங்க எங்களோட சமிஷனை 13வது பாரால நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க ஆர்டர் காப்பிலே 13வது பாராவில நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க 13வது பாராவில இல்ல மாவட்ட காவல்துறையினர் சாக்கு பையில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க வித்தவுட் சீசர் மகசர். சட்டப்படி நாங்க கைப்பற்றுதல் மகசர் தயார் பண்ணி அதன் பேரில் தான் நீங்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போனோம். ஃபரன்சிக் கிட்ட கொடுக்கணும். முதல்ல அந்த கிரைம் ஆஃப் சீனை முதல்ல தடுக்கணும் சார். யாரும் உள்ள வராம, யாரும் அக்சஸ் பண்ணாம. இதுல எதுவுமே முறையாதனால தானே நம்ம உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த மாதிரி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அஜித் குமார் உயிரோட அடிச்சு விசாரணை பண்ணும் போதே ராஜா A1 ராஜா பேசியிருக்கதா சாட்சி சொல்றாங்க. A1 ராஜா அடிச்சிட்டு இருக்கும் போதே பேசியிருக்கதா சாட்சி சொல்றாங்க. அதுவே போதுமானது இல்லையா? இல்ல அப்படி நாங்க குற்றம் சொல்ல விரும்பல. யாரு குற்றவாளி இருந்தாலும் தண்டிக்க பண்ணணும், யார் நிரபரையா இருந்தாலும் விடுதலை செய்யப்படணும். அவ்வளவுதான் சொல்றேன். அவர் தான் பேசியிருக்கிறாருன்னு சாட்சி சொல்றாங்க. அது பத்தி சொல்ல முடியாது. இப்போ சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு இல்லையா? நீதிமன்ற விசாரணையில தலையிட முடியாது. சாட்சிகளுக்கு நீதிபதி ஒரு பாதுகாப்பை வழங்குவாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறோம். நாங்க டிஜிபியே நம்புறோம். டிஜிபி ஐயா இப்ப ஒரு 1 ஹவர்ல உத்தரவு போடுவாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம்.